இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இடையில எலெக்ஷன் வேலை, இந்த கல்யாண வேலைன்னு நாம ரொம்ப பரபரப்பா இருந்துட்டோம். நானும் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். மேடம் அத்தையை பார்க்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அதுக்கு என்ன வெற்றி, அவங்க வந்தா அப்படியே நேரா அங்க வந்துருங்கன்னு சொல்லிடலாம். ஏங்க பண்ண வீட்டுக்கு போயிட்டு வரலாங்க. ஒரு நாள் அங்க போய் இருந்துட்டு வரலாமே. ஏண்டா கதிரு அப்பா, இந்த கட்சி வேலை மீட்டிங்கு, இந்த கடை திறப்பு விழா அந்த மாதிரி எதுவும் இருக்கா? இல்லப்பா, நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு எந்த ஸ்கெடியூலும் கிடையாது. சரி, போயிட்டு வருவோம். சரிங்க அத்தை, நம்ம எல்லாரும் போறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடுறேன். நீங்க போய் ரெடி ஆகுங்க. சரி. ஏ துளசி, என்னையே அழிக்க பாக்குறியா? உன்னை நான் எப்படி லாக் பண்றேன்னு மட்டும் பொறுத்திருந்து பாருடி. சொல்லு அஞ்சலி. அக்கா, என்னக்கா, என் ஃப்ரெண்டு உனக்கு உதவியா இருந்தாளா? அந்த மீனாட்சி பத்தி ஏதாவது தெரிஞ்சுச்சாவா? நாம நினைக்கிற மாதிரி அவ இல்ல அஞ்சலி. அவ பெரிய கேடியா இருக்கா. அவளுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளாஷ்பேக் இருக்கு. அப்படியா? ஆனா நீ சொல்றத என்னால என்னக்கா சொல்ற? எங்க வீட்ல நடந்த அத்தனை பிரச்சனைக்கும் இந்த மீனாட்சி தான் காரணம்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. அக்கா, இவ்வளவு விஷயம் பண்ணிருக்கானா கண்டிப்பா அவ தப்பானவளா தான் இருப்பாக்கா. நீ அவ கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. சுந்தர் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே எனக்கு டவுட்டா இருக்கு அஞ்சலி. சுந்தர ஆளை வச்சு கடத்தினது, என்னையும் அத்தையும் அடிச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணது, இது எல்லாமே மீனாட்சி அக்காவோட வேலையா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ சொல்றதெல்லாம் யோசனை பண்ணும்போது அவ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருந்திருக்காக்கா. ஆனா எப்பவுமே அவ பேசும்போது புடி வச்சு பேசுவாக்கா. அப்பவே எனக்கு ஒரு டவுட்டுக்கா. உன்கிட்ட சொல்லிருப்ப. ஆனா என்னதான் இருந்தாலும் உன் ஃபேமிலி சார்ந்தவங்க சொன்னா தப்பா போயிடுமேன்னு தான் நான் அமைதியா இருந்தேன். இதெல்லாம் விடு. இப்ப நீ என்ன பண்ண போற? என்ன பண்றது? மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ணணும். அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாது. கண்டிப்பா ஏதோ ஒரு பிளானோட தான் அவ வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அக்கா, எதுவா இருந்தாலும் ப்ராப்பரா எவிடன்ஸோட பண்ண. இல்லன்னு வைய, திரும்ப அது உனக்கே ரிவர்ஸ் ஆயிடும். நீ 10 விஷயம் யோசிக்கிறனா இத்தனை நாள் இவ்ளோ பெரிய உண்மையை மறைச்சுக்கிட்டு வாழ்றவ 100 விஷயத்தை யோசிப்பாக்கா. நீ எதுலயும் ஒவ்வொரு விஷயத்திலயும் நிதானமா இருக்கணும்க்கா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரி, என் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது. நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன், சரியா? அப்புறம் இந்த வீட்டு விஷயத்தை பத்தி அம்மா கிட்ட எதுவும் சொல்லாத. சரி சரி.